வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வடை ரெசிபி கருப்பு கொண்டைக்கடலை வச்சு முறுமுறுன்னு மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டைக்கடலையை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதைப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோ. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு எடுத்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இதையும் நம்ம அரைச்சி வச்சுருந்து கொண்டைக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அடுத்ததாக இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு பண்ணது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை வடை ஷேப்பில் தட்டி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடுங்க, இல்லாட்டி வடை உடஞ்சிரும். இப்போ வடையெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம கடலப்பருப்பு சேர்த்து செய்கிற மசால் வடை மாதிரியே தான் இதுவும் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது கொண்டைக்கடலையில் செஞ்சதுன்னு. கொண்டைக்கடலை நமக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளில எடுத்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு வடையெல்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம கடலப்பருப்பு சேர்த்து செய்கிற வடையோட அதே டேஸ்ட்டும் அதே டெக்ஸ்சர்லேயும் தாங்க இதுவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.